ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த ஃபேக்கான சாரசாக்கு பின்னாடி ப்ரொஃபசர் கோரஹாஷி தான் இருக்கிறான். எல்லாம் என் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. இப்படியே போனால் கடைசியில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சாரசமும் ஒன்றா வந்திருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு காசுமி கேட்குறா. அதுதான் 100 ஃபேஸஸ் எதிர்பார்க்குறா. பட் நாங்கள் டீம் அப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். 100 ஃபேஸஸ் இல்லைகளா எல்லாரையும் தோக்கடிச்சிருந்தா நீங்கள் அவளை பாராட்டி போடுறீங்க. லேப்ரா மீடியா எதுக்காக அவள் பண்ணுற தப்ப பொறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா இந்த பிரச்சனையில் நான் இன்வால்வ் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், எங்களை குறைச்சாடு போட்டுறாத, நாங்கள் 7 ஸ்டார் அப்புறமா தி எம்ப்ரஸ் அப்படின்னு சாரசா சொல்லவும், சரி ஓகே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வா கேட்குறா. அந்த 100 ஃபேஸஸ் எந்த அகாடமியும் சேர்ந்தவா கிடையாது. அவள் ஒரு இல்லீகல் பிளேயர். பட் மற்ற அகாடமியில் அவ கூட டீம் அப் பண்ணிருக்கிறது நம்ம உண்மைதான். அவ கேம்ல ஜீட்டிங் பண்றா. அவளுக்கு எந்த லிமிடேஷனுமே இந்த கேம்ல கிடையாது. அந்த 100 ஃபேஸஸ் மட்டும் கேம்ல ஜெயிச்சிட்டான்னா இந்த ஐலாண்ட் அகாடமியோட செக்யூரிட்டி அண்ட் டேட்டாவை பார்த்து மொத்தமா எல்லாரும் சிரிப்பாங்க. அவ்வளோ ஈஸியா அந்த சிஸ்டமை பிரேக் பண்ண முடிஞ்சதுன்னு தெரிஞ்சா ஈஸியா பேர் கேட்டு இந்த கேமை நடத்துறதே ஃபன்னுக்காக தான். பட் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி காசமி அளவும், கவலைப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு சாரசா சமாதானப்படுத்துறா. சாரசா, ஹீரோட்டோ ப்ளீஸ் லேப்ராவை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி காசமி கேட்கறா. நானும் அதை தான் பிளான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அந்த 100 ஃபேஸஸ் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒழுங்கா உட்காரு இடிக்காதடா அப்படின்னு சொல்லி பெட்டிக்குள்ள வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோ சாரசா ஹீமஜி 3 பேரும் அந்த பெட்டிக்குள்ள இருக்காங்க. காசுமி அவங்கள கொண்டு போய்கிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வெக்கப்பட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் மீடியா ரூம்குள்ள வரக்கூடாது. பட் காசுமி யாருக்கும் தெரியாம இவங்களை கூட்டிட்டு வந்துருதா. அந்த 100 ஃபேஸஸ் இந்த அகாடமி கூட தான் டீம் அப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தா மத்த அகாடமிஸ் எல்லாம் செகண்ட் தான் வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆல்ரெடி 17 பீப்புள் அவ சைடு இருக்காங்க அப்படின்னு காசுமி சொல்றா. அப்ப அந்த டீமன் மேடனும் அதுக்காக தான் அவ டீம்ல ஜாயின் பண்ணிருக்காளா. அவங்க அகாடமி நேம காப்பாத்தினா போதும் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிளாக் ஸ்டார் ஹோல்டர் கிரிகாயா டோயா அவனும் அவ பக்கம் தான் இருக்கானா அப்படின்னு சாரசா பாக்குறா. லிப்ரா பிராட்காஸ்ட் யூஸ் பண்ணி மற்ற டீம்ஸை நம்ம ஒன்னா சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்ம வின் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சாரசா கேட்கறா. 100 ஃபேஸஸ் வின் பண்ண அவங்க ஒரு ஸ்டாரை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹேமஜி சொல்லுவோம். எஸ், இதையே நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சாரசா சொல்றா. ஹாஸ்டலுக்குள்ள நான் திரும்ப போனோம்னா சாவ்ல இருந்து திரும்ப உயிரோட வரணும். நான் எம்டிசிஜிக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எம்டிசிஜில போய் நீ வின் பண்ணிட்டா உனக்கு வைல்ட் கார்டு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீ திரும்ப ஹாஸ்டல் கேம்குள்ள போலாம். உண்மையிலேயே சூப்பர் பிளான் பா அப்படின்னு காசுமி சொல்றா. வைல்ட் கார்டு அடைய நான் என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஹிடன் குவெஸ்ட் முடிக்கணும். ஃபைனல் பாஸ் 6th அசாசின் கூட ஃபைட் பண்ணணும். அண்ட் அந்த ஃபைனல் பாஸ் ஒரு மிடில் ஸ்கூலர் அப்படின்னு சொல்லி காசுமி சொல்லுவோம். மிடில் ஸ்கூலரா அப்படின்னா அது ஷீனா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஃபைனல் பாஸா இருக்கிற அந்த மிடில் ஸ்கூலரை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? என்னது நீங்க எதார்ச்சமா அவளை மீட் பண்ணீங்களா அப்படின்னு சாரசாவும் ஹீமஜியும் முழிக்கவும், உண்மையிலேயே அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஷீனாவை வின் பண்ணிட்டு வா அப்படின்னு காசுமி சொல்றா. வயல்கடனா எடுக்கிற வரைக்கும் நீங்க தான் நம்ம கேமை பாத்துக்கணும், தோக்காம இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீமஜியும் சாரசாவும் சொல்றாங்க. எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு சாரசா சொல்றா. ஓகே நான் ஃபீனிக்ஸா மாற வேண்டிய நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க அந்த எம்டிசிஜி கேமுக்கு நம்ம ஹீரோ போறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் குறிப்பிட்ட ஃபேமிலியரை கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹீரோ ஃபேமிலியர் ஒரு போன தான். இங்க இருக்கிற எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூ தான். 9 கார்டை கலெக்ட் பண்ணா ஃபைனல் பாஸை சேலஞ்ச் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல எல்லார்கிட்டயுமே நம்பர் 1 கார்டு தான் இருக்கு. மத்த பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணியோ குவெஸ்ட் முடிச்சோ கிடைக்கிற பாயிண்ட ஸ்ட்ரென்தனிங் எக்ஸ்சேஞ்ச்ல யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு லெவல அடைய அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஹை லெவல் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த போன வந்து நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல ஸ்கில் கார்ட்ஸும் இருக்கு. லெவல் அப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ தோக்கடிச்ச ஒரு டீமோட ஆள் வந்துட்டு கடைசியில நீயும் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு சிரிக்கவும், அவன் யார் நீ நம்ம ஹீரோ கேட்கறான். என் ஹாஸ்டல்ல நீ தாண்டா தோக்கடிச்சா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி குவெஸ்ட் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ உனக்கு முன்னாடி நான் இந்த கேமை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது டீமன் மேடன் பார்ட்டில இருந்த ஒரு பொண்ணு அவளே வெட்டி கொண்டிருப்பா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வரா. உனக்கு எந்த கார்டு வேணும்னு வா கேட்கவோ 4ன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்பர் 1 கார்டும் எனக்கு 100 காயின்ஸும் போதும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். எதுக்காக இவ்வளவு சீப்பா அவனுக்கு கொடுக்குறான்னு அந்த இன்னொரு பையன் கேட்கவும், 100 ஃபேஸஸ் நீ கண்டிப்பா அவளை தோக்கடிப்பல்ல. எங்க அகாடமி லீடர் கோரரோகி நாங்க வீக்கா இருந்ததுனால தான் அந்த 100 ஃபேஸஸ் கூட அவங்க டீலிங் போட்டுக்கிட்டாங்க. நாங்க வீக்கா இருக்கணும்னு நினைக்கல. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறோம். சோ ப்ளீஸ் எங்க லீடர் அந்த 100 ஃபேஸஸ் கிட்ட இருந்து காப்பாத்து. அதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். கோரரோகிக்காக இல்லைனாலும் கண்டிப்பா நான் அந்த 100 ஃபேஸஸ் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவகிட்ட நம்பர் 4 கார்டை நம்ம ஹீரோ இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். யார் லெவல் 6ல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப சர்ச் பண்ணி பாக்குறான். அங்க ஒருத்தன் லெவல் 6ல இருக்கவா அவனை நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்றான். 7 ஸ்டார் நீ இப்போதானே உள்ள வந்து அதுக்குள்ள எப்படி சேலஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ இப்ப ரிவார்டப்பா அப்படிங்கிற கார்டை யூஸ் பண்றான். ஆப்போனன்ட் லெவல் அப் தான் யூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே தான் அவன் பண்றான். இப்போ நம்ம ஹீரோவோ லெவல் அப் கார்டை யூஸ் பண்றான். 2 பேரும் இப்ப அவங்களோட வேல்யூஸ் ரிவீல் பண்ணணும். சோ 2 பேருமே இப்ப அவங்க வேல்யூஸ் ரிவீல் பண்றாங்க. 2 பேரோட ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தான் இப்ப வின் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ டைரக்டா குவெஸ்ட் 7 கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ நேரா அங்க இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஷாப்புக்கு நம்ம ஹீரோ போயிட்டு நான் என்னோட 1 கார்டை கொடுத்துட்டு பதிலுக்கு ரிவார்ட் அப் கார்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நம்பர் கார்டை ஒருத்தன் எக்ஸ்சேஞ்ச் பண்றானா அது இல்லாம எப்படி விளையாடுவான்னு எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு 90,000 கார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கடைக்கார சொல்லுவோம். எனக்கு டபுள் ஓகே நம்ம ஹீரோ சொல்றேன். பல நாளா கலெக்ட் பண்ண வேண்டிய காயினை இவன் ஒரே நாள்ல வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஷினஹாராணி உண்மையிலேயே ஆசம், யாருமே இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த போன சொல்லுது. ஹீரோ
கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா எல்லாருக்கூடயும் ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இன்னும் 2 9 கார்டு தேவை. நம்ம ஹீரோட கிளாஸ் பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வர, ஷின்ஹரா எங்க கிட்ட 2 9 கார்டு இருக்கு, நம்ம ஏமே அகாடமியை ஒன்னால மட்டும் தான் ஜெயிக்க வைக்க முடியும், சோ இந்த நாங்க உனக்கு இதை ஃப்ரீயாவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரோட 9 கார்டையும் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் பாஸ் தோக்கடிச்சு ஹாஸ்டலுக்குள்ள போன்னு சொல்லவோ கண்டிப்பா நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாஸ்டலுக்கு திரும்ப போ ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோட்டோ நான் அந்த ஃபைனல் பாஸ் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், ஃபுல்லா ஹேக் பண்ணி முடிச்சாச்சு, பட் அவ எவ்வளவு லெவல்ங்கிறது தெரியாம ஃபைனல் ஹேக்கிங்க முடிக்க முடியல அப்படின்னு காகியா சொல்றா. ஹே 7 ஸ்டார், நீ எல்லா 9 கார்டையும் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு அந்த இன்னொரு அகாடமி பர்சன் போயிட்டு இப்ப ஃபைனல் பாஸ சேலஞ்ச் பண்றான். மிஸ்டர் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஷீனா நம்ம ஹீரோவை பாக்குறா. ரிவார்ட் அப் கார்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலா இருந்தாலுமே ரிவார்ட் அப் கார்டை யூஸ் பண்ணவங்க தான் வின்னர், அண்ட் லெவல் அப் கார்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 3 கார்ட்லயுமே ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். 30 தான் எல்லா கார்ட்ஸ்லயும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர், பட் லெவல் அப் பண்ணி 33 அந்த பையன் யூஸ் பண்றான். இது கண்டிப்பா ஃபைனல் பாஸ் தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா. சீனாவோட கார்டு வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா அவனோட ஃபேமிலியோட தோக்கடிக்கிறா. இப்ப அந்த பையன் தோத்து போறான். மிஸ்டர் அடுத்தது உங்க டர்ன் தான், நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஷீனா நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. இந்த இடத்துல இருக்கிற கார்ட்ஸை 33க்கு மேல கண்டிப்பா லெவல் அப் பண்ணவே முடியாது. சீனாவோட கார்டு வேல்யூ என்னவா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவங்க கூட விளையாட போறேன் ஜாலி அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறா. இவ்வளவு கான்பிடன்ஸா இவ இருக்கிறான்னா கண்டிப்பா ஹை வேல்யூ போனா நான் ஜெயிக்க முடியாது, அவளோட லெவல் நெகட்டிவ்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உன்னோட லெவல் அது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்குமா. ஆமா அப்படின்னு வா சொல்றா. நெகட்டிவ் 999, சோ யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு வா சொல்லவும் அவ லெவல் தெரிஞ்சிடுச்சு, இது போதும் நான் ஹேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காகியா வந்துட்டு இப்ப ஷீனாவை ஹேக் பண்றா. நம்ம ஹீரோவை இப்ப எக்ஸீட் வேல்யூவை யூஸ் பண்ணி எல்லா கார்ட்ஸையும் 10 சேஞ்ச் பண்றான். சோ இப்ப நம்ம ஹீரோவோட டோட்டல் 30ல இருக்கு, பட் நம்ம ஹீரோ லெவல் அப் கார்டை யூஸ் பண்ணவே இல்ல. அது வெறும் 30 தான், நீ தோத்துருவேன்னு ஷீனா சொல்லவும் ஓ லெவல கொஞ்சம் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீனாவோட லெவலும் 30ல தான் இருக்கு, பார்த்தா காகியா தான் அதை ஹேக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டா. ஷீனாவோட ஃபேமிலியும் நம்ம ஹீரோ ஃபேமிலியோட ஈக்குவல் நம்பர்ல இருக்குதுங்களா. ஷீனா வந்து தோத்து போறா. இந்த டோட்டல் கேமே கம்ப்ளீட்டா நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. மிஸ்டர் நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஷீனா சொல்லவும் ஷீனா நீ தானே அந்த 100 ஃபேஸஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நான் தான் அந்த 100 ஃபேஸஸ், இந்த கேம்ல நான் தோத்துருக்கலாம், ஹாஸ்டல்ல நம்ம மீட் பண்ணுவோம், பட் அங்க எல்லாம் சீரியஸா இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஹாஸ்டலுக்குள்ள குயிக்கா போயாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா லீப்ராவோட ப்ராட்காஸ்டிங் மீடியாக்கு போறான். ஹலோ பிளேயர்ஸ், இத்தனை நாள் இறந்து போன 7 ஸ்டார் நான் திரும்ப வந்துட்டேன், எல்லாரும் என்ன மிஸ் பண்ணீங்களா. அந்த 100 ஃபேஸஸ் எந்த அகாடமியும் சேர்ந்த பிளேயரே கிடையாது, பட் அவ கூட மத்த அகாடமிஸ்லாம் டீம் அப் பண்ணி செகண்ட் பிளேஸ் எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இல்லீகல் பிளேயர் சீட்டிங் பண்ற பிளேயர் கிட்ட நீங்க தோத்து போகணும்னு ஆசைப்படுறீங்களா. இந்த கேம் எல்லாரும் ஃபன்காக தான் விளையாடுறோம், அந்த மாதிரி நீங்க நடக்க நினைச்சீங்கன்னா எல்லாரும் எங்க கூட டீம் அப் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு 7 ஸ்டார் இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், சோ வெறுப்பா இருக்கிறவங்க ஹேமே அகாடமி கூட டீம் அப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆமா இது இன்னும் முடியல, நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு 100 ஃபேஸஸ் கூட ஜாயின் பண்ணாத மத்த அகாடமி எல்லா மெம்பர்ஸுமே நம்ம ஹீரோ டீம் கூட ஜாயின் பண்றாங்க. இது நம்ம திரும்ப ஃபைட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஹாஸ்டல்ல இருந்து தனத்தானே ஷூட் பண்ணி எலிமினேட் ஆயிட்டான், பட் இப்போ வைல்ட் கார்டை நம்ம ஹீரோ போய் வின் பண்ணிட்டு திரும்பவும் ஹாஸ்டல் கேம் குள்ள வந்துட்டான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும், சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.